சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம்பெருமான் பொல்லா பிள்ளையாரை வணங்கி வழிபட்ட நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் தெய்வப்புலவர் உத்தம சோழனார் சேக்கிழார் பிறந்தகை திருவடிகள் போற்றி போற்றி. மேன்பர்களுக்கு பணிவான வணக்கம். இன்று எம்பெருமான் சண்டேஸ்வர நாயனார் குரு பூஜை. நமச்சிவாய வாழ்க. இந்த நன்னாளிலே சண்டேஸ்வர நாயனார் பற்றி அறிந்து கொள்வோமாக. எத்தனையோ சொற்பொழிவுகளிலே, சிவ விழாக்களிலே, 63 நாயன்மார்கள் பிறந்தகைகள் விழாக்களிலே பல நாயன்மார்களது அருமை பெருமை புகழ் மகிமை பற்றினை அறிந்திருப்போம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது எம்பெருமான் சண்டேச நாயனார் பிறந்தகையார். சிவசிவா நமச்சிவாய. திருச்சேங்கலூர் என்ற ஊர் திருத்தலம். அந்த திருத்தலத்தில் அவதரித்தவர் தான் எம்பெருமான் சண்டேஸ்வர நாயனார். அந்த ஊர் இப்பொழுது கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கு செல்கின்ற வழியிலே திருப்பனந்தாள், அதாவது 9 கிலோமீட்டர், 9 மைலுக்கும் அப்பால் கும்பகோணத்திலிருந்து அந்த திருப்பனந்தாள் அருகிலே திருச்சேங்கலூர் விளக்கு, அதன் உள்ளே 1 கிலோமீட்டரில் அந்த திருத்தலம் இருக்கிறது. எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் பாடல் பெற்ற திருத்தலம். சண்டேஸ்வர நாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாறு கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டுக்குள், அதாவது சைவ சமயத்தினுடைய இருண்ட காலம் என்று ஒரு காலம் உண்டு. இந்த 63 நாயன்மார்கள் பிறந்தகைகள் வாழ்க்கை வரலாற்றில் பார்க்கும் பொழுது எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான், அப்பர் பிறந்தகை இவர்கள் அவதாரத்திற்கு பிறகுதான் சைவ சமயத்தினுடைய பொற்காலம். அப்போது கிபி 2000 5ஆம் ஆண்டு வரை களப்பிரர்கள் காலம், அதாவது சைவத்தினுடைய இருண்ட காலம் என்று அறியப்படுகிறது. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் எம்பெருமான் சண்டேஸ்வர நாயனார் அவதரிக்க இருக்கக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. நமச்சிவாய் வாழ்க. சிவசிவா. இந்த சேங்கலூர், இந்த திருத்தலத்தை பற்றி எம்பெருமான் உத்தம சோழனார் தெய்வப்புலவர் சேக்கிழார் பிறந்தகையார் மிக சிறப்பாக கூறியிருக்கிறார். பெரும்பாலும் இந்த சைவ சமய இலக்கியங்களில், குறிப்பாக பெரிய புராணத்தில் ஒவ்வொரு நாயன்மார்கள் அவதரித்த திருத்தலத்தை குறிப்பிடும் பொழுது அவர்கள் வாழ்ந்த அந்த திருத்தலம், அவதரித்த அந்த திருத்தலத்தினுடைய அங்கு இருக்கின்ற வளம் எல்லாவற்றையும் சான்றாக, ஏனெனில் எம்பெருமான் ஈசனுடைய படைப்பினிலே அந்தந்த திருத்தலத்திலே அந்தந்த நாயன்மார்கள் அவதரித்த அந்த இடத்தினுடைய வளமையினை மிக சிறப்பாக குறிப்பிட்டிருப்பார் எம்பெருமான் தெய்வப்புலவர் சேக்கிழார் பிறந்தகையார். தொகை வகை வெறி என்ற வகையிலே இதனை விரித்து கூறும் வகையிலே தான் எம்பெருமான் சேக்கிழார் பெருமான் மிக விரிவாக கூறியிருக்கிறார்கள். தொகைப்படுத்தி கூறியிருந்தது எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனை வகைப்படுத்தி கூறியிருந்தது எம்பெருமான் நம்பியாண்டார் நம்பிகள். சிவசிவா. அந்த வகையிலே எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி இந்த சண்டேஸ்வர நாயனார் பிறந்தகையார் பற்றி கூறுகிறார் என்றால், அருளியிருக்கிறார் என்றால் மன்னிக்க வேண்டும், கூறுகிறார் என்று கூறக்கூடாது. மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதாள் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கும் அடியேன் என்று குறிப்பிடுகிறார். நமச்சிவாய் வாழ்க.
சிவசிவ. அதாவது குலத்தால் உயர் குலத்தில் பிறந்திருந்தாலும் சிவ பூசையின்பால் சிவனின் மீது கொண்ட அன்பின்பால் எந்த தொழிலையும் செய்யலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான் இந்த சண்டேஸ்வரனார் வாழ்க்கை. அந்தணர் குலத்தில் பிறந்து முறைப்படி உபநயனம் இந்த வகையில், அதாவது முப்புரி நூல் எல்லாம், அந்த பூநூல் அணிவிப்பு, முறைப்படி சாத்திரங்கள், வேதங்கள் பயின்று இப்படி இருந்தாலும் ஈசனின் மீது இருந்த அன்பின் பால், நமச்சிவாய வாழ்க. ஒரு மாடு மேய்க்கின்றவன் அவனை கன்றுக்குட்டி ஈன்ற பசு ஒன்று அவனை முட்டுகிறது. இவன் அதனை அடிக்கின்றான், அந்த பசுவினை. இதை தடுக்கின்றார் எம்பெருமான் சண்டேசர். இந்த சண்டேசருடைய இயற்பெயர் நமச்சிவாய. அவருடைய இயற்பெயர் அவருடைய தாய் தந்தையர் பெயர் பவித்ரை எச்சதத்தன். ஒரு சில நூல்களிலே யக்ஞதத்தன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விசார சர்மர் இந்த ஐயா சண்டேஸ்வருடைய இயற்பெயர் விசார சர்மர். அப்போது இவருக்கு முற்பிறவியினுடைய காரணமாக, அந்த ஊழ்வினையினுடைய காரணமாக சிவபூஜை, அதான் எல்லாம் ஈஸ்வரனுடைய செயல்தான். விட்டகுறை தொட்டகுறை என்பார்கள்ல, அது போன்று அந்த சிவத்தின் மீது பற்றுதல் வந்து விடுகிறது. உடனடியாக அந்த மாடு மேய்ப்பவரை, நீ இது போன்று பசுக்களை துன்புறுத்தக்கூடாது என்று பசுக்களுடைய அருமை பெருமை புகழ் இவற்றையெல்லாம் எடுத்து உரைக்கின்றார். நமச்சிவாய வாழ்க. பசுக்கள் அவை தீயவற்றை தன் உடலிலே வைத்து கொண்டு புனிதமான பால், பசுஞ்சாணம், கோமியம் இவற்றை தருகிறது என்று இன்றளவு விஞ்ஞானத்திலெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ விலங்குகள் எல்லாம் இருக்கின்றன. ஆடு வளர்க்குறாங்க, எருமை மாடு கூட வளர்ப்பாங்க. ஆனால் எருமை சாணி கொண்டு பெரும்பாலும் வீட்டை முழுக மாட்டாங்க. ஆட்டு புழுக்கையை வச்சு கரைச்சி கூட சாணமாக தெளிக்க மாட்டாங்க. பசுனுடைய சாணம்தான். அப்போது அந்த பசு அந்த அளவிற்கு தூய்மையானது. இது விஞ்ஞான ரீதியாக இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த இது எல்லாவற்றையும் சாப்பிடுகிறது. அந்த விஷத்தன்மைகள் பூரா தன்னுடைய உடலில் தான் வச்சுருக்கோம். ஆனால் தூய்மையானதே அது நமக்கு ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறது, வடிகட்டி. அத்தகைய அந்த பசுனுடைய பெருமையினை உணர்ந்ததுனால இனிமேல் பெரும்பாலும் ஆடுகளை, மாடுகளை நானே மேய்த்து கொள்கிறேன் என்று அந்த ஊரிலே ஒப்புதல் பெற்று வணங்கி கொண்டு அவர் சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்கிறார். இவருக்கு சிவபூஜை செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கிறது. பசுக்கள் மேய விட்டு அதனை ஒரு வேலையாகவே செய்தாலும் சிவபூஜையே அந்த சின்னஞ்சிறு பாலகன் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு அந்த வயதிலே அவருடைய கருத்திற்கு ஏற்ப அவர் மண்ணால் செய்யப்பட்ட லிங்கத்தினை செய்து, அவர் ஆத்ம பூஜையும் செய்து கோயில் கட்டி அதுக்கு கோயிலுக்கு சுற்றுச்சுவர் எடுத்து பூஜை செய்து, அந்த காடு தானே, அதாவது அந்த செடி கொடிகள் அந்த இலைகளை கொண்டு பூக்கொடை தயார் செய்து அதிலிருந்து பூக்கள் கொண்டு ஈசனுக்கு சமர்ப்பித்து இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பசுக்கள் இவர் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கின்றன. அதாவது பசுக்கள் தாம் ஈன்ற கன்றுக்குட்டியை கூட தேடலாம், இவர் மீது அந்த அளவிற்கு அன்பு. அப்போது இவர் அருகில் வந்த உடனேயே பால், நமச்சிவாய் வாழ்க, பால் அப்படியே சுரந்து மடிகளிலிருந்து அப்படியே சொட்டு சொட்டாக வடியுமா. அப்போது குடங்குடமாக பால். இந்த பால் இதனை வைத்து பசு சிவபூஜை செய்கின்றார். இருந்தாலும் அந்த பசுக்கள் தம்முடைய வீடுகளுக்கு, எந்தெந்த வீடுகளை வளர்கிறதோ அங்கு
அந்த பால்கள் நல்லபடியாக வழங்கி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது தான் எம்பெருமான் ஈசனுடைய அன்பு நுகர்தல் சோதனைன்னு சொல்லக்கூடாது. ஒருவர் பார்க்கிறார். பார்த்துட்டு, "என்ன சின்ன பையன் இப்படி பசு மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை விரட்டி விட்டுவிட்டு நான் மேய்க்கிறேன்ட்டு இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. மண்ணை பூரா மண்ணில் பால்களை பூரா வந்து பாலை குடம் குடமாக மண்ணில் கொட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கா" என்று ஊர் பெரியவரிடம் கூற, அந்த ஊர் பெரியவர்கள் இந்த சண்டேச நாயனார் அவருடைய தந்தையார்ட்ட வந்து எச்சரிக்கிறாங்க. நல்லா ஒருத்தன் எங்களுக்குன்னு ஒருத்தன் இருந்தான், அவனை விரட்டியாச்சு. இப்போ உன் மகன் வந்து மாதிரி விளையாட்டுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கானோன்னா, இது மன்னிச்சிருக்குங்க ஐயா, என் மகன் செஞ்ச தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டு என்ன செய்கிறது. அவருடைய அந்த நிலைமை அப்படி. அதற்காக தன்னுடைய இதை நானே ஒரு நாளைக்கு நேராக பார்க்கிறேன் என்று தன்னுடைய மகன் வந்து அவர் மாடு மேய்க்க போனால் பின்னாடியே போய் அந்த சின்னஞ்சிறு பாலகன் விசார சர்மன், சண்டேசர் என்பது ஈசன் கொடுத்த பட்டம், அதுதான் இன்றளவும் நிலைக்கிறது. விசார சர்மருங்கிறது தான் இயற்பெயர். சென்று ஒரு குறா மரத்தின் மேலே ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஒரு சில நூல்களிலே குரப மரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஒரு சில நூல்களிலே குறா மரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நமச்சிவாய வாழ்க. அப்போ இவர் சிவபூஜையின் மீது இந்த அதீத பக்தியின் காரணமாக செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்தோன்னே ஊர் மக்கள்லாம் ஏசியது, அவரை திட்டியது, அந்த அவமானம் நினைவுக்கு வருகிறது. மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அருகில் கடந்த ஒரு குச்சி கோல் அதை எடுத்து அடிக்கிறார். அதுவும் அவருக்கு அப்பொழுது வலிக்கவில்லை, அவருக்கு உணரவில்லை. சிவபூஜையிலே இருக்கிறார் நமச்சிவாய. அதன் பிறகு வாய்க்கு வந்தபடி மகனை திட்டி அந்த பால் குடத்தினை எட்டி உதைக்கிறார் நமச்சிவாய. எட்டி உதைத்தவுடன் தான் இவருக்கு பார்க்கிறாரு. அதாவது சிவபூஜை வந்து சிவ அபராதம், இது வந்து சிவபூஜைக்கு உதவி செய்யலாம், ஆனால் நிந்தனை செய்யக்கூடாது, இடைஞ்சல் செய்யக்கூடாது, மகா பாவம். ஆகையினால் நமச்சிவாய வாழ்க அந்த பக்கத்தில் கிடந்த அந்த குச்சி, அந்த கோல், அதனை எடுத்து அந்த கால்களை நோக்கி வீசுகிறார். அதுவே மழுவாக 2 கால்களையும் துண்டித்து விடுகிறது. சிவசிவா சிவசிவா. ரத்தம் சொட்ட சொட்ட மயங்கி கிடக்கிறார் தந்தை, பெற்ற தந்தை. காரண காரியமாகிய எம்பெருமான் ஈசன் நமச்சிவாய வாழ்க வெடியேறி வாகனத்திலே தென்பட்டு, சண்டேசரே, இன்று முதல் நீரே எமக்கும் பிள்ளை. உன்னுடைய தந்தையாக இருந்தாலும் சிவபூஜைக்கு இழுக்கு என்ற வகையில் செய்த காரணத்தினால் எந்த காலின் துணை கொண்டு எந்த காலை பூமியிலே ஊண்டி மற்றொரு காலினால் எட்டி உதைத்தாலும் 2 கால்களும் அந்த சிவபூஜைக்கு சிவ நிந்தை ஏற்பட காரணமாக இருந்த காரணத்தினால் நீ எந்த கோல் அந்த குச்சியினை வைத்து எறிந்தாயோ அதுவே மழுவாக அவனுடைய 2 கால்களையும் துண்டித்து விட்டது. இன்று முதல் நீரே சண்டேஸ்வரர் என்ற பெயர் தாங்கி எமது அந்த தேவர்கள் முனிவர்கள் எல்லோருக்குமே, எமது பரிவார படைகளுக்கு நீயும் ஒரு தலைவனாவாய் என்று இன்றளவும் திருக்கோயிலிலே சண்டேசர், நாம் போனோம்னாக்கா சண்டேச நாயனார் தான் அங்கே இருக்கிறார். அவர் தான் கணக்கு பார்க்குறது, திருக்கோயிலுக்கு யார் யார் வர்றாங்க என்று பார்ப்பது, திருக்கோயில் சொத்துக்கள். ஆகையினால் நம்ம வரும்பொழுது சண்டேசர்கிட்ட தான் கையை பிசைந்து, எம்பெருமானே, திருக்கோயிலை சிவபெருமானை வணங்கி வந்தேன், திருக்கோயில் சொத்து எதுவும் எடுத்து செல்லவில்லை என்று கையை பிசைந்து வர வேண்டும், வெறும் கையை. ஒரு சிலர் சொடக்கு போடுறாங்க, தவறு. நமச்சிவாய. அந்த வகையில் வந்து அதன் பிறகு தேவர்கள் பூமாறி பொழிந்தனர். எம்பெருமான் சண்டேஸ்வர நாயனார் சிவபதம் பெற்று 63 நான்மார்களில் ஒருவராக இன்றளவும் சைவர்களால் உலகம் போற்றுகிறது. இதிலிருந்து நாம் வந்து நிறைய, அதாவது ஒவ்வொரு விடயத்திலிருந்து நாம் வந்து பல
நாயனார் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து பலவிதமான கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமச்சிவாய வாழ்க. இதுதான் பாடம் தானே, வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம். அந்த வகையில் 63 நாயன்மார்களும் மனிதர்களாக வாழ்ந்து ஈசனால் இந்த பூமியிலே அவதாரம் செய்யப்பட்டு அவர்களை நமக்கு படிப்பினை விட்டு சென்றிருக்கிறார்கள். நமச்சிவாய சிவசிவா. ஆகையினாலே அந்த வகையிலே இன்று எம்பெருமான் சண்டேச நாயனார் வாழ்க்கை வரலாற்றினை பார்த்தோம். நமச்சிவாய வாழ்க. சிவசிவ. எம்பெருமான் ஈசன் அந்த தன்னுடைய தந்தையே கால்கள் துண்டிக்கப்பட்டு அப்படி கிடக்கும் பொழுது அந்த சண்டேசரை ஆற தழுவி கொள்கிறார். தம் சடையில் இருந்த கொன்றை மாலையினை எடுத்து அவர் கழுத்திலே போடுகிறார். அதனால் தான் இன்றும் பெரும்பாலும் திருக்கோயில்களுக்கு நாம் செல்கின்றோம். அப்போ அப்பனுக்கு சாத்தின, அப்பா அம்மாவுக்கு சாத்தின மாலையை ஒரு சிலர் மரியாதை நிமித்தமாக போடும் பொழுது நல்ல சிவனடியார்கள் சிவசிவா வாங்க மாட்டாங்க. ஏன்னா அப்பா அம்மா அவங்களுக்கு போட்ட, அதாவது சிவன் பார்வதிக்கு சூட்டிய அந்த மாலையினை சண்டேசருக்குத்தான் அவர்தான் பொருத்தமானவர் என்று வாங்க மறுத்து விடுவார்கள். இந்த தனவந்தர்கள், பெரும்புள்ளிகள், இந்த விஐபிங்கிறவங்களாம் வாங்கிக்கிடுவாங்க. அது அவங்களுக்கு தெரியலை. ஆகையினால் நாம் திருக்கோயிலுக்கு செல்லும் பொழுது அங்கு அப்பா அம்மா சிவன் பார்வதிக்கு சூட்டப்பட்ட மாலையினை மரியாதை நிமித்தமாக நமக்கு போடும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த பெருமை, அந்த தகுதி எம்பெருமான் சண்டேஸ்வரருக்கு மட்டுமே உண்டு. நமச்சிவாய வாழ்க. இது போன்ற பலவிதமான நற்பண்புகளை எல்லாம் இந்த பெரிய புராணத்தின் வாயிலாக 63 நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாற்றின் வாயிலாக நாம் உணர வேண்டும். அந்த வகையிலே இன்று எம்பெருமான் சண்டேச நாயனார் வாழ்க்கை வரலாறை பற்றி அறிந்து கொண்டமைக்கு ஈசனுக்கு நன்றி சொல்வோமாக. திருச்சிற்றம்பலம்.